வெல்கம் டு இந்தியன் ஆத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கமர் கட். இதை ஒரு சில இடங்களில் கல்கோனான்னு சொல்லுவாங்க. 90s கிட்ஸ் இது சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது இப்போ கடைகளில் கிடைக்கிறதில்ல, அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அதற்கும் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களும் புதிதாக நமது சேனலை பார்ப்பவர்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீட்டில் இருக்க பொருட்களே போதும், இந்த கமர் கட்டை உடனே செஞ்சிடலாம். இந்த சின்ன கப்பில் தான் நான் அளவுகளை சொல்கிறேன். இந்த கப்பில் 2 கப் அளவு வெல்லத்தை எடுத்து நுணுக்கி வச்சுக்கணும். 1 கப் அளவிற்கு தேங்காயை துருவி எடுத்துக்கணும். அரை கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்து 1-2ஆக நுணுக்கிக்கணும். 1 ஸ்பூன் நெய், அரை கப் அளவு தண்ணி, அவ்வளவுதான். இனி இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு அடி கனமான பேனை வச்சு அதில் நுணுக்கிய வெல்லத்தை சேர்த்துடலாம். அரை கப் அளவு தண்ணீரை இதில் ஊற்றிடணும். நல்லா அப்படியே கலந்து விடுங்க. வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை எடுத்து வடிகட்டிட்டு திரும்பவும் இதே பேனில் சேர்த்துடலாம். 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்த பிறகு தான் வெல்லம் நல்லா அப்படியே இறுகி பாகாக மாறும். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலக்கி விடுங்க. பாகு பதம் வர ஸ்டேஜில் வெல்லம் இது போல் அப்படியே நுரைச்சி பபிள்ஸ் விட ஆரம்பிக்கும். அப்போ நம்ம கைவிடாமல் கிளறணும். கெட்டியான மிட்டாய் பதம் வந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு தட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த பாகை ஒரு சொட்டு அளவு அப்படி விட்டுட்டு கையில் இது போல் திரட்டிட்டு எடுத்து அப்படியே உருட்டி பாருங்கள். உருட்ட வருதா, இது கரெக்டான பதம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். உடனே அதில் தேங்காய் துருவலை சேர்த்து கிளறணும். அடுத்து 1-2ஆக நுணுக்கிய பொட்டுக்கடலையை சேர்த்து கிளறுங்க. 5 நிமிஷம் போல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறும் போதே அப்படியே நல்லா இறுக ஆரம்பிக்கும். 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டு திரும்பவும் நல்லா கிளறணும். இப்படி கிளறிட்டு இருக்கும்போதே கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நல்லா இறுகி கெட்டியான பதம் வரும்போது ஒரு தட்டில் நெய் அல்லது தேங்காய் எண்ணெயை தடவிட்டு இந்த கமர்கட் பாகை அதில் கொட்டி ஒரு ஸ்பூனில் எடுத்து உருட்ட ஆரம்பிக்கணும். சூடாக இருக்கும்போது உருட்டினாதான் ஈஸியாக உருட்ட முடியும். கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. கை பொறுக்கும் சூட்டில் இந்த பாகை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி அப்படியே இடைவெளி விட்டு தள்ளி தள்ளி வைங்க. நெருக்கி வச்சிங்கன்னா ஒன்று ஒட்டிடும். சூடு ஆறிய பிறகு எடுத்து பாருங்கள். கல் போல் இறுகி இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸ்கூல் டேஸில் ஸ்கூலுக்கு வெளியில் இருக்க கடைகளில் இந்த மிட்டாய் கிடைக்கும். அதை வாங்கி வாயில் போட்டால் உடனே கடித்து சாப்பிட முடியாது. வாய்க்குள்ளே போட்டு ஓரமாக ஒதுக்கி வச்சு அதை நல்லா ஊறிய பிறகு தான் கடித்து சாப்பிடவே முடியும். இது போன்ற மிட்டாயெல்லாம் உங்கள் வீட்டுக்குட்டி சாப்பிட்ருக்க மாட்டாங்க. இதில் நாம் சேர்த்துருக்கிற வெல்லம், பொட்டுக்கடலை, தேங்காய் துருவல் எல்லாமே ரொம்ப சத்தானது. அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.